ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அதிகமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கக்கூடிய அயன், கால்சியம், ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய கம்பு வச்சு நம்ம வந்து கார கொழுக்கட்டை அப்புறமா இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுமே எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கம்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடிய சத்துக்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே அவங்க உடம்புக்கு நல்லது. சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன். நீங்கள் கடாய் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இவ்வளோ போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வரமிளகா ஒன்று வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்குறது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுவே தாளிப்பு கரண்டி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் கடாயில் கூட இந்த மாதிரி வதக்கி இதை தனியாக எடுத்து மாற்றி வச்சிடணும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கம்பு மாவு. இந்த கம்பு மாவு பார்த்திங்கன்னா கடையில் செப்பரேட்டாக கிடைக்கும். நான் வந்து கம்பாக வாங்கி அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, நம்ம வறுத்தெடுத்திருந்த அந்த வெங்காயம் எல்லாமே, அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போடணும். போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூடான தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைய ஆரம்பிக்கணும். நார்மல் வாட்டர் சேர்க்க வேண்டாம், நல்லா ஹாட்டான வாட்டர் சேருங்க. தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது. சரியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். அதிகமாக தண்ணி போயிட்டு அப்படின்னா நம்மளால் கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க முடியாது. ரொம்ப தண்ணியாக ரன்னி ஆயிரும். ஸோ அதுக்கு கணக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கொழுக்கட்டைகளாக பிடிச்சிடலாம். நம்ம வந்து இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை இருக்குல்ல, அந்த ஒரு டிசைனுக்கு தான் இதை வந்து பிடிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம், இல்லை ஏதாவது மோல்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட வச்சு நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும். நம்ம இப்போ இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கையில் உருட்டிட்டு லேசாக ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு 7 கிட்ட பிடி கொழுக்கட்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ இனிப்பு கொழுக்கட்டை பண்ணிடலாம். இதுக்காக 1 கப்பு கம்பு மாவு, 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பட்டி, வெல்லம் எது வேணால் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு 5லேருந்து 6 தட்டி போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இவ்வளோ போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து கார கொழுக்கட்டை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இனிப்பு கொழுக்கட்டையாக பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து தண்ணி நம்ம கம்மியாக தான் சேர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கார கொழுக்கட்டைக்கு சேர்த்ததை விட கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இதில் நாட்டு சக்கரை போட்டிருக்கோம், அது உடனே அப்சர்வ் பண்ணி நல்லா லிக்விட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சேருங்க. 1 டீஸ்பூன் இந்த மாதிரி தெளித்து விட்டு கூட நீங்கள் வந்து பிசையலாம். ஆனால் சூடான தண்ணி தான் சேர்க்கணும். இப்போ இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதையும் நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைங்க கார கொழுக்கட்டை ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கார கொழுக்கட்டை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சட்னி வச்சு கூட எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சு எடுத்துடலாம். பார்க்கவே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து நம்ம செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து முக்கியமாக கணேஷ் சதுர்த்திக்கு நீங்கள் வந்து வீட்டில் செய்யலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உள்ள கொழுக்கட்டையை வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது நல்லா வெந்து வந்துடும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக நல்ல ஹெல்த்தியான கார கொழுக்கட்டை அப்புறமா இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, அதுவும் கம்பு மாவில். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கார கொழுக்கட்டைக்கு மட்டும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும்.
ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.